ஆனா தன் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு எக்ஸ்பெடிஷன் மிஷன்ல குக்கா ஜாயின் பண்றாங்க. ஆனா அங்க போய் இவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய மிஷினா மாறிடுச்சு. அடா பிளாக் ஜாக் அலாஸ்காவை சேர்ந்த ஒரு இனிப்பியாட்ட உமன். இவங்களும் நம்மள மாதிரியே ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. இந்த ஹோட்டல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடங்கள்ல போய் சமைக்கிறது தான் இவங்களோட வேலையே. 1921 அலாஸ்கால இருந்து ரேங்கல் ஐலாண்டுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் போகும்போது இவங்களும் குக்கா ஜாயின் பண்றாங்க. இவங்க அட்வென்ச்சருக்காகலாம் போல. இவங்களோட பையன் பெனட் ஒரு டியூபர்குலோசிஸ் பேஷண்ட். அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அந்த பயணத்துல அடாவோட சேர்த்து 4 மென் இருக்காங்க. ஆர்டிகல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகுது. அதனால டீம் எக்ஸ்போர்ட் பண்ண சப்ளை ஷிப்ல வர முடியல. ஃபுட் ஷார்டேஜ் ஆகுது. அதனால ஹெல்ப் தேடி 3 பேர் எங்கேயோ போறாங்க. ஆனா எங்க போனாங்கன்னே தெரியல. திரும்ப வரவே இல்லை. இப்ப அடாவும் அவர் கூட இன்னொருத்தர் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களே அந்த ஃபாக்ஸ் எப்படி வேட்டையாடுறது, பேர்ட்ஸ் எப்படி வேட்டையாடுறதுன்னு கத்துக்கிறாங்க. அந்த அனிமலோட ஸ்கின்னை கிளாத்தா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டை சாப்பிட்டுருக்காங்க. டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கரடிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்சர்வேஷன் டவரை பில்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த கூட இருந்த ஒருத்தரும் உடம்பு சரியில்லாம போய் ஜூன் 23, 1923 மண்டே போட்டுறாரு. இப்ப அவங்க கூட கம்பெனிங்கன்னு இருக்கிறது ஒரே ஒரு கேட் மட்டும்தான். ஆகஸ்ட் 20, 1923 கிட்டத்தட்ட 73 நாளைக்கு அப்புறம் அந்த ஆர்டிக் ஃபாக்ல இருந்து ஒரு ஷிப் பொறுமையா வருது. அப்படியே இவங்களே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க.